மீன் இன்னைக்கு வறுத்த ஃபுல்லா சாப்பிட்றோம். வஞ்சரம் வருவல இலையில போட்டு நீங்க நொறுக்குறோம். கடல் சொறோம் இன்னைக்கு சமைக்கிறோம். ஒவ்வொரு குளிங்க சாப்பிட்றோம். எல்லாரும் வாங்க தின்னுட்டு போங்க. மச்சான் 4 மீனை வச்சு 4 பேர் சொல்றீங்க. இப்படிலாம் இருந்தா எப்படா? ஏய் உண்மையான பேர் என்னடா? ஓ மாமா, இனிமே என்ன வீடியோ கூப்பிடாதீங்க. நான் வீடியோவுக்கு வரல. இன்னும் கோழி வாங்க காசுக்குது உங்களுக்கு, மீன் வாங்க காசுக்குது உங்களுக்கு, மற்றெல்லாம் வாங்க காசுக்குது. நான் கேட்கறது என்ன? அது உனக்கு காசு இல்லையா? என்ன கேட்டேன்? ஏன் வேணாம் என்ன? இனிமே நான் வீடியோ தானே வேணும் சொல்லணும். எங்க என்னது அதை காணாம? மச்சான் தண்ணி ஊற்றணும் லைட்டா. லைட்டா தண்ணி தெளி. ஏய் ஓ ஓ என்ன தண்ணி தெளினா வெட்டுறதுக்கு முன்னாடி தெளிப்பாங்க. இதில் தெளிக்க சொன்னியா? எதை வெட்டுறதுக்கு முன்னாடியா? சரி தெளி ஆடியா இன்னும் வெட்டுறதுக்கு முன்னாடி தெளிப்பாங்களா? வெட்ட கழுவி வெட்ட கழுவு நல்லா சுத்தமாக கழுவு. இல்லை அதான் என்ன வெட்டு தலை தண்ணி தெளித்து வெட்டுறது. என்ன பிளான் தெரியுமா உனக்கு? என்ன மச்சான் நல்லா கழுவி விட்டு வெட்டினியா? சுத்தமாக இருக்குதுல்ல? பயங்கரமாக பண்ணுற வர அதுதான் நல்லா கேக் மாதிரி போடு. எனக்கு எப்பவுமே அந்த மாதிரி கேக்கு மாதிரி இந்த சாப்பிட்டா தான் ரொம்ப பிடிக்கும். ஆனால் எனக்கு முதல்ல ஒரே ஒரு வருத்தம் தாயா. நீ வந்து முக்கியமானது இல்லாமல் வந்துடுறா. அதான் ஒரே வருத்தம், வேற ஒன்றும் முக்கியமானது இல்லை. என்ன இல்லை அது தெரியும் உனக்கு, புரியுறவங்களுக்கு புரியும். மச்சான் நம்ம மீன் மச்சான். என்ன மீன் மச்சான்? நல்லா இருக்குல்ல? வெள்ளை மீனியா? வெள்ளை மீன். எனக்கு ஒன்றும் தெரியல. வெள்ளை மீன் தான் மீன். ஆச்சா இந்த மீன் பேர் பாவப்பட்ட மீன் சொன்னாங்கயா. ஏன் அது மாதிரி சொல்கிறேன்? தெரியல, கடையில் அப்படி தான் சொன்னாங்க. அது முறைக்குது பெரியா நீ வெட்டணும். மாம்சா தலை எனக்கு எடுத்துக்க மச்சான். இப்போ எடுத்துக்கணும் பாருண்ணே. எடுத்துக்க மச்சான். அது பார்த்ததுமே எனக்கு பசியில் ஏப்பமே வந்துத்தியா. என்னடா இது எடுத்துட்றான். ஈரல்லாம் இருக்கியா? ஈரல் சாப்பிட்லாம்ல? மீன் ஈரல் ரத்தத்தை காமிக்காது. ஓ மாம்சா என்ன உன்னை மீன் ஓட்ட சொன்னா கொத்து பரோட்டா போட்டுனுக்குறான். ஏன் மச்சான் நம்ம எவ்வளோ ஷார்ப்பாக விட்டுறோம் பார்த்தல. 3 நிமிஷத்தில் கொத்து பரோட்டா போட்ட பற்றியா நீ? ஏன் அது ஃபேமஸ் இப்போ தெரியாதா? இங்கே பாருங்க, நீங்களே நல்லா பாருங்க. மாமா மீன் வெட்டுற அழகே தனி. இந்த மீனை இதை விட அழகாக உலகத்தில் எவனாலுமே வெட்ட முடியாது. புரியுதா? மீன் மார்க்கெட்டில் இருக்கிறவங்க மாதிரி அருமையாக வெட்டுற மாமா. மாம்சா உனக்கு அவார்டே கொடுக்கலாம். சொல்லுவேன் எப்பவுமே ஒழுங்காக வெட்டலன்னு ஒன்னே சாமான் சரியில்லை, கத்தி தீர்த்தலா அப்படின்ட்டு சொல்லு ஏதாவது. அவ்வளோதான். கறி வெட்டாருப்பா. எடுத்து போய் சிக்கன் பக்கோடா போடுங்கப்பா எல்லாரும். மீன் வருவோம்லாம் ஆசையாக கூட்டின்னு வந்தான். மீனை இப்போயே கொத்து கறி போட்டு வச்சுக்கிறான். மாமா ஃபஸ்ட்டு கொத்து கறி போட்டார் மீனா. இப்போ வஞ்சிர மீனை வந்து அறுத்துன்னுக்கிறாரு. சொன்னா நான் அறுக்கிறேன் பாடுறேன். வஞ்சிர மீனை எப்படி அறுக்கிறேன்னு பாரு. அப்படி வெங்காயம் இருக்கிற மாதிரி இருக்கணும். மச்சான் எவ்வளோ சூப்பராக இருக்குண்ணா. மச்சான் எழுந்துன்னா தெரியுதா? உன்னை விட மச்சான் நல்ல வேலைக்காரன்னு தெரியுது. புரியுதா? அந்த மீனே நானே அறுத்துருக்கலாம் உன்னை சொன்னதுக்கு. உனக்கு ஒன்றும் செம்மையாக மச்சான் சொன்ன மாதிரி. நான் தான் சொன்னேன்ல, நான்லாம் பெரிய வேலைக்காரன். சரி மாமா இருக்கும்போதே நாம் அதெல்லாம் பண்ணக்கூடாதுன்னு பார்த்தேன். அதை எடுத்து போட்டு வாப்பா. நானே அறுக்குவா? சரி நானே அறுத்துக்கிறேன். நீ கிளம்பு. ஆமாம் நீ பாடு, நான் ஆடுறேன். பாடு. வஞ்சரம் மீன் வவாலு முக்கா இறாலு சொராலு ஆடுது வந்து கிட்ட வந்து என்ன மாமா. ஏய் இன்னாரா நீ மீன் ஆய சொன்னானுமா பூச்சி பூச்சினுங்கிறான். மீன் ஆயவும் தெரில, அறுக்கவும் தெரில. கேட்டால் நான் வேலைக்காரன் மாஸ்டரு அப்படி இப்படின்னுவேன். உன்னை பார்க்கும்போது ஆட தெரியாதவா தெருக்கோணலாம் இருக்குனாலும் அந்த மாதிரி தான் இருக்குது. அது என்ன மச்சான்? என்னது
தெரு போனாங்க. அவளுக்கு ஆட தெரியலையா? அந்த ஊரில் தெரு கோணலாம் இருக்குதா, அதனால தான் ஆட முடியல அப்படின்னாலாம். பரவாயில்ல. என்னென்ன பின்ன பொருளை ஏற்றமா 2 கோடை போட்டோமான்னு இல்லாமல் நம்ம வச்சுக்கின்னு தொடவிக்கினுக்குற. என்ன பண்ணுறது? உனக்கு வாழ் வந்து அத்தனை கூட பிடிக்கும். சதக் அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு. இங்கே பார், பூ கட்டின மாதிரி ஆஞ்சிக்கிற மச்சான் மச்சான். அதான் அதை எப்படி பிக்கிறது? அதை பிக்கத்தான் ஒரு வேலையா உனக்கு? அம்மா வேலை செஞ்சுட்டேன் நான், அது எனக்கு தெரியாதா? மஞ்சத்தூளை போட்டு மீனை நல்லா அலம்பிக்கலாம். அலம்ப மீன் அலம்பத்துல நீ செதறிச்ச கட்டி பேசுறியா? போடா. மேலே அடிச்சுட்டா கத்தி மேலே குண்டால தான் போட்டான். நான் குண்டால தான் அடிச்சான். அது உன் மேலே அடிக்கணும். தண்ணியை கண்டாலே அவனுக்கு ஒரு பிசால வந்து என்ன தண்ணி தாயா போட்டுட்டியா? அவனுக்கு வந்து தண்ணியை கண்டா பிடிக்காது. குளிச்சு 10 நாள் ஆகுது. கப்பச்ச பையன் நீ தண்ணியில் போட்டு முடிச்சு போட்டு எடுத்துறேன். தண்ணி தாயா? தண்ணியில் போட்டு எடுத்துடக்கூடாது. மீன் ஆயிடுச்சு. மீனை நல்லா அலம்பியாச்சு. நாங்கள் 4 கிலோ கூட வராது பொழுது. கேட்டாயில் 1000 ரூபான்றாங்க. வறுத்தா கண்ணுக்கே தெரியாது பொழுது. இருந்தாலும் நம்ம அதை வச்சு சாப்பிடுவோம். ஓய் ரைட்டு. ஐயோ ஆமாம், மீன்லாம் நல்லா ஆஞ்சி க்ளீன் பண்ணிட்டாரு. இந்த மீன் வந்து குழம்புக்கு எடுத்து வச்சிட்டாரு. இதில்ப்பா நம்ம அந்த மசாலா இந்த மசாலா நடுவில் இருக்கிற மசாலா அரைச்ச மசாலா எல்லாத்தையும் போட்டு இஞ்சி பூண்டையும் போட்டு உப்பை போட்டு லெமனை பூஞ்சி விட்டு ஊற வச்சிட வேண்டியதான். மீன் குழம்பு வச்சுட்டு வறுத்துட்டு சாப்பிட வேண்டியதான். நம்மம்மா ஓகே, நம்ம முதல்ல வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கலாம். கையிலே அரைச்சேன். காலையில் எழுந்திரிச்சு 4 மணிக்கெலாம் உப்பு வரல. லெமனை பூஞ்சி விட்டுக்கலாம். இந்த மாம்சா லெமன் போடலாம்ல? லெமன் போட்டால் தான் டேஸ்ட் வரும். லெமன் போடுறோம் மச்சான், நம்ம போடுறதான் மச்சான். கரெக்ட். மசாலா நிறையா வச்சுக்கிறேன். மசாலா வந்து நிறையா போட்டால் தான் காரசாரமாக இருக்கும். புரியுதா? நாம் எப்படி சாப்பிட்றோம்? காரசாரமாக தான் சாப்பிடுவோம். இது அந்த மசாலா, இது இந்த மசாலா, இது நம்ம மசாலா, இது கையில் அரைச்ச மசாலா, இது கடையில் வாங்கின மசாலா, இது ரேஷன் கடையில் கொடுத்தது. அவ்வளோதான். எல்லாத்தையும் போட்டாச்சு, உப்பு போட்டாச்சு. ஆமாம், இது பண்ண வேண்டியதான். ஆமாம், மசாலா நிறையா போட்டால் தான் நல்லா காரமாக இருக்கும். நாம் சாப்பிட்றதுக்கு காரமாக சாப்பிட்டா தான். முன்னெல்லாம் மீன் தான் வறுக்க சொல்லுவான், இப்போ வந்து சோறாக சொல்கிறான், குழம்பு வைக்க சொல்கிறான். எனக்கு ஒன்றும் புரியல. நான் பூரா வேலையை என்ன செய்ய சொல்லிடுறான், அவன் மட்டும் போயிடுறான். போய் எங்கேயா வாய்க்கா மூட்டில் உட்காந்து வந்துட்டு வரான். ஏய், நீ பண்ணுறதுலாம் என்னடா? எல்லாம் அடுப்பில் வச்சு சமைப்பாங்க, நான் கீழே வச்சு சமைக்கிறேன். பாருங்கள் மக்களே, புது விதமான சமையல். அதுவும் புதுசு புதுசுன்னு சவுண்டு வருது. எல்லோரும் பாருங்கள், எல்லோரும் பாருங்கள். இதையா போடியா, வதக்கியா வதக்கு. என்னம்மா குழம்பு வச்சுட்டா? பா மாமா, காரக்குழம்பு சூப்பராக இருக்குதியா? காரக்குழம்பு இல்லை, மீன் குழம்பு. ஓ, மீன் குழம்பு. மாமா வச்ச காரக்குழம்பு மீன் குழம்பு நல்லா இருக்குதா? மீன் குழம்பு நல்லா இருக்குதா? ஆனால் அந்த மீன் போட மறந்துட்டாரு. சூப்பர் கேச்சா. ஆஞ்சி வச்ச மீன் மண்டையெல்லாம் போட்டுக்கலாம். என்னம்மா மீன் மண்டை தானே அதுயா? என்னம்மா குழம்பு வச்சு போல இந்த வானில் பிடி. அப்படி கப்புன்னு பிடிச்சான் பாரியா? இரு, நெருப்பில் ஈத்தல் ரூபாய்தா. அவ்வளோதான். எண்ணெய் ஊற்றி வானல் காஞ்சித்து. மீனை எடுத்து அள்ளி கட்டாச வேண்டியதான்.
மாமா சோத்தை போட நம்மால் கெஸ்ட்டு வந்துக்கிறாரு. மொட்டை அடிச்சு கோயிலில் விரதத்தெல்லாம் முடிச்சுட்டு வந்துக்கிறாரு. விரதத்தை நீ கழிச்சிட்றோம். அவ்வளோதான் கெட்டாச்சு. போடு போடு நம்மால் புதுசாக வந்துக்கிறாங்க. வயிறார சாப்பிட்ணும் அவங்க. சாப்பிட்லன்னு வச்சுக்க நான் சண்டை போடணும்னு வீட்டில் வந்து சொல்லிட்டேன். ஆமிச்சா வயிறு விருந்தடி வந்துக்கிறாங்கன்னு எனக்கு கம்மியாக போட்டுறாத, நிறையா போடு. நான் சாப்பிடுவேன். அப்பா நீ சாப்பிட்டு மிஸ். ஆமாம் நான் சாப்பிட்ட மிச்சம் தான். என்ன பிச்சு போடுவோம். நான் சோத்தில் குறையா வைக்கக்கூடாது யாருக்கும். நம்மளுக்கு பெரிய பீஸாக போடணும். என்ன சின்ன பீஸாக போட்டுனா பிச்சு போடுவோம். நான் அள்ளி கட்டாக சாப்பிடுதான். போடு போடு ஊற்று. குழம்பு கம்மியாக ஊற்றுற பாரு. போடு. இருக்கிறதுல எனக்கு மட்டும் பெரிய பீஸாக போடு புரிதா, மற்றவங்களுக்கு போகிறத விட. ஆமாம் எங்கே மீனுக்கு ஏரில் காணா. மீனுக்கு ஏரில் கிடையாது. நான் மாத்திரம் சொல்லியும் என்னோட அவனுக்கு பெரிய பீஸ் போடுற பார்த்தியா நீ. சரி விடு சாப்பிட்டோம். நான் யார் சாப்பிட்டான்? நான் சாப்பிட்டான்னா அவன் சாப்பிட்டான். சாப்பிட்டோம் விடு. கறி விநாயகர் மது விநாயகர் அப்படி வை. அவ்வளோதான் அப்படி வை. என்னது மீன் குழம்பு அதோட வஞ்சர மீன் வறுவல். நம்ம ஆள் இன்னைக்கு ஃப்ரெஷ்ஷாக புதுசாக வந்திருக்காரு. போனார் சாப்பிடுத்தலான்னா வந்தார். அவர் இன்னைக்கு நம்ம திருப்தி பற்றி சந்தோஷப்பட்டு சாப்பிட்றோம். இங்கே பாருங்க சாப்பிட்றதுக்குலாம் வந்து கூச்சப்பட்டீங்கன்னா அடிச்சுப்பிடுவோம். நான் செம கோக்கறேன். நல்லா சாப்பிட்ணும். சாப்பிட்டு திருப்தியாக போகணும். நீ வந்து சாப்பிட்றதுக்கு முன்னாடியே பர்ஃபார்மன்ஸ் பண்ணக்கூடாது. சாப்பிட்டு முடிச்சுட்டு போகிறத நான் ஒத்துக்குவேன். நல்லா சாப்பிடு. அள்ளி பாரு எடுங்க. பாருங்க இவர் வந்து கூச்ச சுபாவம் உள்ள ஒரு பழம். இது பேச மாட்டாரு. சாப்பாடு ருசியாகவும் சாப்பிட்ணும். அவள் தான் சொல்லிட்டேன். நீங்கள் சாப்பிடாம போனீங்கன்னா அவள் தான். இந்த சோறு பத்தில் இன்னும் ஒரு அண்டா வடிக்கிறோம். சாப்பிட்றீங்க. சாப்பிடாம போனீங்க பிச்சு பிடும் பிச்சு ரெண்டு பேரும். மீன் குழம்பு வருவல சூப்பராக இருக்கு. திருப்தி சந்தோஷம். என்னண்ணா சாப்பிட யோசிக்காதீங்க, சாப்பிடுங்க. சுடுதியா? நான் என்ன பண்ண முடியும்? சுடுது தெரியுமா? மீன் குழம்போட அந்த மீனோட டேஸ்ட்டே கத்திரிக்காய் தான். நல்லா இருக்குதா? சரிச்சல ஐயா மூணுலாம் சொல்லக்கூடாது. நீ சாப்பிட்டா போதுமா? நல்லா இங்க பாருங்க நம்ம தலைவருக்க நம்ம ஊட்டி விட்டாச்சு. அண்ணாண்டுக்கு ஒரு கோச்சு கூடாதுல்ல, அவருக்கும் நம்ம ஒரு ரூபா ஊட்டி விட்டுறணும். இந்தாடா சாப்பிட்ணா 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 சாப்பிட்ணா. போதுமா? இன்னும் கொஞ்சம் சாப்பிட்ணா. இன்னும் நல்லா சாப்பிட்ணா. என்ஜாய் பண்ண சாப்பாடு கலரா செம சூப்பர். சாப்பாடு வஞ்சர மீன் வருவல அதோட மீன் குழம்பு இன்னைக்கு சாப்பாடு சூப்பர். சூப்பரா இல்லையா? சொல்லணும். இல்ல மாமாவுக்கு ஒரு பாத்தியா? நாங்கெல்லாம் சாப்பாட்டை ஊட்ட வச்சு எல்லாரும் மறைச்சுவோம். நீங்க எல்லாம் வாங்க வந்து சாப்பிடுங்க. வஞ்சர மீன் முள்ளு செம சூப்பர்ண்ணா. சூப்பர். புரியுதா? நீங்க யாராவது சாப்பிடணும் ஆசைப்பட்டா வாங்க, நான் ஊட்டி விடுறேன். நீங்க சாப்பிடுங்க. சந்தோஷமா சந்தோஷமா சாப்பிடலாம்.